மெட்டா ஏஐல $130 பில்லியன் செலவிட்டது. பிறகு அவர்களின் ஓப்பன் சோர்ஸ் வாக்குறுதியில் நம்பிக்கை வைத்து கட்டியவர்கள் அனைவரையும் காட்டிக் கொடுத்தது. மியூஸ் ஸ்பார்க் வந்துவிட்டது. புரோப்ரைட்டரி மூடப்பட்டது. ஆயிரக்கணக்கான டெவலப்பர்ஸ் பாதிக்கப்பட்டனர். 2020 மிகப்பெரிய டெக் பிட்ரேயலின் உண்மையான கதை இதுதான். ஆண்டுகளாக மெட்டா தன்னை ஓப்பன் சோர்ஸ் ஏஐ சாம்பியன் என்று காட்டிக்கொண்டது. லாமா, ஓப்பன் வெயிட்ஸ், ஃப்ரீ ஆக்சஸ், உலகெங்கிலும் உள்ள டெவலப்பர்ஸ் மெட்டா ஏஐ அக்சசிபிள் ஆக இருக்கும் என்ற வாக்குறுதியில் பிசினஸ் கட்டினார்கள். பிறகு நிறுவனம் ஸ்கேல் ஏஐ $14.3 பில்லியன் கையகப்படுத்தியது. அதனுடன் அலெக்சாண்டர் வாங் வந்தார், வேறு விஷன் கொண்ட தலைவர். வாங்கின் ஸ்ட்ராட்டஜி ஹைபிரிட், சில மாடல்ஸை திறந்து வைக்கவும், மிகப்பெரியவற்றை புரோப்ரைட்டரி ஆக வைக்கவும். இந்த வாரம் மியூஸ் ஸ்பார்க் லான்ச் செய்தன. மெட்டா ஓனர்ஷிப்பில் ஸ்கேல் லேப்ஸின் முதல் புரோப்ரைட்டரி ஏஐ மாடல். நோ வெயிட்ஸ், நோ சோர்ஸ் கோட், நோ ஆக்சஸ், முழுமையான பூட்டு. மெட்டா 2020 மட்டும் $115 முதல் $135 பில்லியன் ஏஐ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செய்கிறது. கடந்த ஆண்டை விட கிட்டத்தட்ட இரட்டிப்பு. இது ஓப்பன் சோர்ஸ் ரிசர்ச்சில் முதலீடு அல்ல, இது புரோப்ரைட்டரி டாமினன்ஸ்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். முதல் பிரேக்டவுன், மியூஸ் ஸ்பார்க்கின் திறன்கள். இது டெக்ஸ்ட் ஒன்லி மாடல் அல்ல. வாய்ஸ், டெக்ஸ்ட், இமேஜஸ், மல்டிமாடல் இன்புட், அவுட்புட் டெக்ஸ்ட் பேஸ்ட். ஏஜென்ட்ஸ் குழு ஒரே நேரத்தில் ரீசன் செய்கிறது. ஜெமினி, டீப் திங்க் மற்றும் ஓப்பன் ஏஐ ப்ரோவுடன் நேரடி போட்டி. அர்த்தம், இது என்டர்பிரைஸ் கிரேட் டிசைன், கம்யூனிட்டி அவைலபிள் அல்ல. லாமாயின் எதிர்வு. இரண்டாவது பிரேக்டவுன், லாமா பில்டர்ஸின் தடுமாற்றம். ஆயிரக்கணக்கான டெவலப்பர்ஸ் லாமாவுல ஸ்டார்ட் அப்ஸ் கட்டினார்கள். மாடல்ஸ் ஃபைன் டியூன் செய்தனர். கஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் டிப்ளாய் செய்தனர். ஓப்பன் ஆக்சஸ் சுற்றி ஜாப்ஸ் உருவாக்கினர். இப்போது அவர்கள் பர்கேட்டரில் இருக்கின்றனர். வேக் பிராமிசஸ் கிடைத்தன. மியூஸின் ஃபியூச்சர் வெர்ஷன்ஸ் ஓப்பன் சோர்ஸ் செய்ய நம்புகிறோம். டைம்லைன் இல்லை, கமிட்மெண்ட் இல்லை, கேரண்டி இல்லை. உடனே இழுக்கப்படவில்லை, மெதுவாக இழுக்கப்பட்டது. மூன்றாவது பிரேக்டவுன், ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட். வாங் தனது பிலாசபியை மறைக்கவில்லை. மிகப்பெரிய மாடல்ஸ் புரோப்ரைட்டரி ஆக இருக்கும், சிறிய மாடல்ஸ் அடாப்ஷன் மற்றும் ஈகோசிஸ்டம் பில்டிங்காக ஓப்பன் சோர்ஸ். இது டிவைட் அண்ட் கான்கர். எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு லாமா கிடைக்கும். சிறந்தவை என்டர்பிரைஸ் அக்கவுண்ட்ஸுக்கு பின்னால் பூட்டப்பட்டவை. நான்காவது பிரேக்டவுன், $130 பில்லியன் கேள்வி. இது மியூஸ் ஸ்பார்க் பத்தியது. டெக்கோடிஃபைட் வீடியோவுடன் தொடர்புடையது. டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் அங்கே கவர் செய்தோம். இந்த வீடியோ ஃபைனான்சியல் மற்றும் ட்ரஸ்ட் ஆங்கிள் பற்றியது. $130 பில்லியன் ஓப்பன் டூல்ஸ் உருவாக்க செலவிடப்படவில்லை, க்ளோஸ்ட் மார்க்கெட்டை டொமினேட் செய்யவே. என்டர்பிரைஸ் ஏஐ பிரைசிங் பவர், லார்ஜஸ்ட் மாடல்ஸ் இன் கண்ட்ரோல். டீகோடட் என்னவென்றால், மெட்டா ஓப்பன் சோர்ஸ் மூலம் கிரெடிபிலிட்டி கட்டியது. லாமா இலவசமாக கொடுத்து மில்லியன்கள் நிறுவனத்தை ஏஐ இன் டெமோக்ரடைசர் என்று நம்ப வைத்தது. பிறகு ஈகோசிஸ்டம் கட்டப்பட்டதும் புரோப்ரைட்டரி ஃபர்ஸ்டுக்கு மாறியது. இது கிளாசிக் பேட் அண்ட் ஸ்விட்ச். டூல்ல கட்டுங்கள், பிறகு டூல் எக்ஸ்க்ளூசிவ் ஆகிவிடும். உங்களுக்கு டெவலப்பர் ஆக இருந்தால் ஓப்பன் சோர்ஸ் கேரண்டிஸ் நிரந்தரம் என்று நம்பாதீர்கள். என்டர்பிரைஸில் இருந்தால் மெட்டா மற்றும் ஓப்பன் ஏஐ எப்போது கஸ்டமர் லாக் இனிலேயே மட்டுமே போட்டியிடுவார்கள் என்று கவனியுங்கள். ரிசர்ச்சர் ஆக இருந்தால் ஓப்பன் மாடல்ஸின் கோல்டன் ஏஜ் முடிகிறது. நாம் வால்ட் கார்டன்ஸின் காலத்திற்கு நுழைகிறோம். இது டீகோடிஃபைட். உங்கள் ஏஐ எதிர்கால ரீஷேப் செய்யும் பிளேஸை எக்ஸ்போஸ் செய்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்தது, மெட்டா மற்றும் ஓப்பன் ஏஐ இரண்டையும் கவலைப்படுத்திய ஸ்டார்ட் அப்.